ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய காரத்துக்காக மிளகை மட்டும் யூஸ் பண்ணி மிளகு கார சேவ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் கடலை மாவுக்கு அரை டம்ளர் போல் அதே கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு கொரன்னு அரைச்சி சேர்த்துக்கோங்க. அரைச்சோ இல்லை இடிச்சோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு நல்ல சுட்ட எண்ணெய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக பிசைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கை வச்சா நல்லா சாஃப்டாக உள்ளே போகும். அந்த அளவுக்கு இது பண்ணதுக்கப்புறம் காராசேவு புளியறதுக்கான அச்சை சேர்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நார்மலாக முறுக்கு புளியிற சின்ன அச்சு தான் எடுத்திருக்கேன். இதை விட இன்னும் சின்னதாக இருந்தால் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே பிழிஞ்சு விட வேண்டியது தான். ஆயில் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்க வேண்டியது தான். மாவு ரொம்ப டைட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக கண்டிப்பாக பிழிய முடியாது. நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் பபிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நல்லா வெந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் அடங்கிடும். ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பபிள்ஸ் நல்லா டோட்டலாக ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான். மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வேண்டிய சைஸுக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீக்கெண்டில் செஞ்சிட்டோம் அப்படின்னா கிட்ஸோட ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயோ இல்லை ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸாவோ கொடுக்கலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. ரச சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை வீடியோ பிடிச்சிருந்தாலோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.